ஹாய் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு காலையில சனிக்கிழமை இல்லைங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கோதுமை உப்புமா செஞ்சுட்டேன். செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக முட்டை பொரிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்துங்க, இந்த சில்வர் பாத்திரம் அடுப்பில் வச்சா வழுக்கி வழுக்கிட்டு போகுது. ஏன்னு தெரியல. இங்கே டவுன் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா 120 கொடுத்து அந்த கருப்பு கலரில் பர்னர் மாதிரி இருக்கு இல்லையா அடுப்பில், அது வாங்கி போட்டேன். அது என்னன்னு தெரியல, அதில் வழுக்கி வழுக்கிட்டு போகுது. எந்த பாத்திரம் வச்சாலும் சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம் மட்டும்தான் அதில் நிற்கிது. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆல்ரெடி நான் ஊருக்கு போயிருந்தப்போ பானை வாங்கிட்டு வந்தேன். அந்த பானையில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எல்லாத்துக்கும் அதிலே சமைக்க முடியாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணி கொத்துறோம் இல்லையா, ஒரு நாள் வச்சோன்னா இன்னொரு நாளைக்கு தண்ணி கொத்துரும். அதனால் சில்வர் பானை கலந்து தான் சமைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்புமா செஞ்சிடலாம் அப்படி, எங்கள் வீட்டுக்காரவங்க காலையில் சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு உப்புமா செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா முட்டை பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பாப்பா தூங்குறா. நம்ம சமைச்சிடலான்னு பார்த்தாக்கா பாப்பா எழுந்துட்டா. எழுந்ததையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்து காமிச்சிருப்பேன் இருங்க. பாருங்க, எழுந்து கம்முன்னு நைஸாக உட்கார்றாரு பாருங்க. அப்புறம் அவர் உட்கார்ற கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலான்ட்டு முட்டையை பொரிச்சு இறக்கிடலாம். கோதுமை ரவா எப்படியும் ரெடி ஆகிடுச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தாக்க பாப்பா வந்து கிச்சனில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டா. கிச்சனில் என்னெல்லாம் கிடக்குதோ, நமுனி பொறுக்காது, சின்ன நமுனி அது மாதிரி பொறுக்கிறாரு. அப்புறம் அவரை தூக்கி அங்கே உட்கார வச்சிடலான்னு பார்த்தாக்கா அங்கே முட்டை கருகுற மாதிரி இருந்தது. திடீர்னு நம்ம அதை வதக்கிட்டோன்னா ஆஃப் பண்ணிடலான்ட்டு அப்புறம் ஒரு கையிலே வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையிலே வதக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து டீ போட்டு வச்சுட்டாங்க. அந்த டீயை கொஞ்சம் ஆற்றி நம்ம குடிச்சிடலாம். குடிச்சிட்டு உட்காந்து பாப்பாவை வச்சுட்டோன்னா காலைல டிஃபன் மட்டும் தான் செய்ய போகிறோம் இல்லைங்களா. மதியம் சாப்பாடு அவங்க கடையில் தான் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் லேட்டாக கூட சமைச்சு வச்சா கூட அல்லது மதியம் வந்து வாங்கிப்பாங்கங்கிறதுனால டீயை குடிச்சிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். டீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்த வேகத்துக்கு டீ தான். டீ, மில்க் ரொட்டி அது 2ம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நல்லா சாப்பிடுவேன். டீ, பிஸ்கட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பாப்பாவை பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காள. அரிசி ட்ரம்மு எடுக்கிறது, அப்புறம் பூண்டு எடுக்கிறது, அப்புறம் உருளைக்கிழங்கு எடுக்கிறது. தூங்கின மூஞ்சி மாதிரி தெரியுதான்னு பாருங்கள். நைட்டு தூங்கினாரு, இப்போ தான் எழுந்திருக்காரு. அப்புறம் பாப்பா தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு சாப்பாட்டு வேலை முடிஞ்சிட்டா டீயை குடிச்சிடலான்ட்டு கொஞ்சமாக டீ குடிக்கலான்ட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு ஒரு பிஸ்கட்டை கையில் கொடுத்துட்டேன். மில்க் பிஸ்கட்னால் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். வாங்க நீங்களும் டீ குடிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க வேலைக்கு மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரியாமையே என்ன பண்ணிட்டேன், வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நீங்கள் கிளம்புங்க, நான் பாப்பாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு நைஸாக செல்லை எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்து அவங்க என்னை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களே. அப்புறம் யார் யாருக்கெல்லாம் வந்து வீட்டுக்காரவங்கன்னா பிடிக்கும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1000 சண்டை போட்டுப்போம், அடிச்சுப்போம், பிடிச்சிப்போம், பெரலுவோம். எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். ரொம்ப பாசமாக இருக்கும். புருஷன் பொண்டாட்டின்னா ஒரு சொல்லு மேலே தான். அப்படி தானே இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ சண்டை போட்டாலும் வெளில விட்டு கொடுத்துக்க மாட்டோம். அப்புறம் போன வாரம் சந்தைக்கு போனோம் இல்லைங்களா, அந்த சந்தையில் பார்த்திங்கன்னா நூக்கல் விற்றாங்க. 3 நூக்கல் பார்த்திங்கன்னா 20 விற்றாங்க. இது வந்து சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், சுகர் வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னாங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அந்த சந்தையில் விற்கிறவங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து சமைச்சேன் கொஞ்சமாக. அப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சேன். பார்த்திங்கன்னா கேரளத்து பெண்குட்டிங்குவாங்க இல்லைங்களா, அவங்கள மாதிரி இருந்தா, அழகாக இருந்தா. அதனால் கொஞ்சமாக அதே மாதிரி வீடியோ ஒருத்தவங்க அது மாதிரி போட்டிருந்தாங்க பேபியை, நம்மளும் அது மாதிரி பண்ணி பார்க்கணுன்ட்டு தலையில் வந்து குளிக்க வச்சேன், தலை குளிக்க வச்சுருந்தேன். தலையில் வந்து துண்டு கட்டி விட்டு அவங்களுக்கு உடம்புக்கும் துண்டு கட்டி விட்டேன். அழகாக இருக்கா பாப்பா, வளர வளர ரொம்ப அழகாக இருக்கா என் செல்லம். நான் கடவுள்கிட்ட கேட்ட வரம் நீ, என்னவள் அவ, என் சாமி, என் குலசாமி. யார் யாருக்கெல்லாம் அவங்க பொண்ணுன்னா பிடிக்கும். நான் ஆம்பளை பிள்ளை தான் கேட்டேன், ஆனால் கடவுள் எனக்கு பொம்பளை பிள்ளை கொடுத்தாரு. அந்த பொம்பளை பிள்ளைன்னா இப்போ நான் உயிராக இருக்கேன். ஆம்பளை பிள்ளை பிறந்தா கூட இவ்வளோ உயிராக இருந்திருப்பேனா என்னன்னு தெரியல. என் பொண்ணுன்னா எனக்கு உசுரு கைஸ். எல்லாருக்குமே அவங்க குழந்தை பிடிக்குதான், நீ மட்டும் என்ன புதுசாக சொல்கிறேன்னு நீங்களும் சொல்லலாம். ஆனால் அப்படி நான் சொல்ல வரல. என்னோடய பொண்ணு வந்து அழகாக இருக்கா, அதனால் நான் சொல்கிறேன். அப்படியே அவங்க அப்பா, எங்கள் வீட்டுக்காரவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதே மாதிரியே எங்கள் பாப்பா இருக்கா. எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டுக்காரவங்க அப்படியே மறு உருவம் எடுத்துருக்காங்க. குணத்துலேயும் சரி, பார்க்குறதுலையும் சரி, பேசுறதுலையும் சரி. நாங்கள் 2 பேரும் சும்மா சண்டை போட்டுப்போம். அப்போ கூட அவங்க என்ன சும்மா விளையாட்டுக்கு பாப்பா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு அடித்தா கூட டக்குன்னு என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு அதட்டுவா, எங்கள் வீட்டுக்காரவங்கள அதட்டுவா பாப்பா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கால்ல, ஸ்வீட் இல்லை பேபி. அப்புறம் நான் மதியத்துக்கு சாப்பாடு என்ன சமைக்கலான்னு எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, நான் மதியம் வந்தால் தான் வருவேன், நீ சமைச்சிக்கோன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பாடு ஒலை வைக்கலாம் அப்படின்ட்டு ஒலை வச்சுட்டேன்.
கொல வைக்கிறதுக்கு முன்னாடி 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்போவும் அரிசி ஊற வச்சிடணும். அதே மாதிரி அரிசி ஊற வச்சுட்டேன். அரிசியை ஊற வச்சு கழுவிடலாம், ஒலை கொதிக்கிற மாதிரி இருக்குது, நல்லா சூடாகிடுச்சுன்ட்டு அரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதை அலசிடலான்ட்டு பார்த்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வாக்கரில் உட்கார வச்சுட்டு தான் வேலை பார்க்குறேன். அவள் கம்முன்னு வந்து என்னை எப்படி எட்டி பார்க்குறா பாருங்கள். பாப்பா வந்து டிவியை போட்டுவிட்டு நம்ம வந்து வேலை பார்ப்போம். ஆனால் அவள் வந்து கம்முன்னு என்னை சைலண்டாக என்னை நோட் பண்ணுவான். அப்புறம் பிள்ளைய பார்த்துக்கிட்டு அரிசி கழுவிட்டு ஒரு சைடில் கேமரா வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் பானையில் வந்து போட்டுடலாம், சூடாகுது, நல்லா நுர மாதிரி வருதுங்களா, இப்படி அரிசியை போட்டுடலாம். எப்போவும் பார்த்திங்கன்னா கரண்டியால் தான் சாப்பாடு அரிசி போடுவேன். இப்போ என்ன பண்ணிவிட்டேன், கையாலே அள்ளி அள்ளி போட்டேன். சூடு அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சமாக தான் சூடாகிருக்கு. இல்லைன்னா கொதிக்க கொதிக்க போடுவேன். இந்த பானை என்னென்னா வழுக்கிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் பானை. சில்வர் பானைனாவே இது எனக்கு பிரச்சனை தான். ஒரு தடவை கையில் ஊற்றிடுச்சு, வெடிக்கிறப்போ கையில் ஊற்றிடுச்சு. அதனால பானையில் வைக்காமல் குக்கரில் தான் வச்சேன். ஆனால் குக்கரில் வச்சா சுகர் வரும், சுகர் வரும்னு எல்லாம் பயமுறுத்துறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சுகர் வருமா என்ன குக்கர் சாதம்? அப்புறம் சாப்பாடு ஒரு சைடில் வச்சுட்டு நூக்கல் இருந்தது இல்லைங்களா, அதை கட் பண்ணி வச்சுட்டேன். அதை கட் பண்ணி போட்டு உப்புமா எப்படி செய்வோம் அதே மெத்தட்லேயே என்ன பண்ணிவிட்டேன், தாளித்து ஊற்றிடலாம் அப்படின்ட்டு காயெல்லாம் கட் பண்ணி அலசி வச்சுட்டேன். சாப்பிட வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இடித்து விட்ட ரசம் வச்சுட்டேன். தக்காளி, மிளகு, சீரகம்லாம் போட்டு அந்த மிக்சியில் அரைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி அரைக்காமல் அந்த கல்லில் நம்ம இது உரலில் குத்துற மாதிரி குத்துவோம் இல்லைங்களா, அது மாதிரி கல்லில் நான் நல்லா நசுக்கி போட்டு சூப்பராக ரசம் வச்சுட்டேன். ரசம் வச்சுட்டு அப்புறம் பொரியல் வந்து தாளித்து ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தாளித்து ஊற்ற வந்துட்டேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு பொரியல். இது நல்லா இருக்குது காய். சாப்பிட வந்து சொரக்காய் இந்த சவுச்சவுலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வாங்கி சமைச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என் வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களோட உதவி இல்லாமல் நான் மேலே வர முடியாது. நானும் வந்து பார்த்திங்கன்னா குழந்த வச்சுக்கிட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நல்லா காய் வருது, வெந்து வருது. காய் வெந்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மீடியம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா வந்து வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா அது டக்குன்னு, சிம்மில் வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா சாப்பாடு பொங்கி வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கடந்ததா, அதெல்லாம் கழுவிடலான்ட்டு போட்டேன்னா கழுவ முடியல, கொஞ்சம் தான் கிடக்கு. எல்லாமே கழுவிட்டேன். கொஞ்சம் இப்போது காய் அலசினதை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு அதை அலசி கழுவி வச்சுட்டேன் ஒரு கையிலே. காய் மட்டும் தானே அலசணும், அதில் எதுவும் எண்ணெய் பிசு எதுவும் இருக்காதுங்கிறதுனால அப்படியே கழுவி வச்சுட்டேன். அப்புறம் காய் நல்லா வதங்கிடுச்சா, வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டுங்க. தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அப்புறம் அந்த மூடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வேகும். அப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டலான்ட்டு வந்தேன் வெளில. பாப்பாவுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ரசம் வச்சேன் இல்லைங்களா, ரசம்னா புள்ள நல்லா விரும்பி சாப்பிடுவான். அந்த ரசத்தில் கொஞ்சமாக ரைஸ் போட்டு, அப்புறம் முட்டையோட வெள்ளைக்கருவும் கொஞ்சமும், அப்புறம் அந்த காய் நூக்கல் செஞ்சேன் இல்லைங்களா, அந்த காயும் கொஞ்சம் ஆட் பண்ணி, அப்புறம் முட்டையோட மஞ்சள் கரு நிறைய போட்டு பிள்ளைக்கு கொடுத்தேன். நீங்களும் உங்கள் பேபி ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், அப்படி நல்லா குண்டை பார்க்க புஸ்லின்னு இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்களும் என் பேபிக்கு இப்போ நான் கொடுக்குறேன் இல்லைங்களா, இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்குவாங்க. ஆனால் 1 வயசு வரைக்கும் உப்பு கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதனால் உப்பு இல்லைன்னா பிள்ளைங்க ரிவர்ஸில் திப்புங்க நம்ம மூஞ்சிலே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும். நீங்கள் இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க எப்போவும். ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட் பியூரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்து ஏதாவது வாமிட் பண்ணுறாங்களா, ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா, வாமிட் ஆகுதா எதாச்சுங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு அவள் கீழே எட்டி எட்டி பார்க்குறா. அவளை வந்து அதில் உட்கார வச்சுக்கிட்டே சேரில் உட்கார வச்சுக்கிட்டு கொடுத்தாலும் சாப்பிட்றா. அவள் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்கிறதுனால எப்போவும் அங்கே தான் உட்காந்து கொடுப்பேன் சாப்பாடு. அப்புறம் சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். அப்புறம் சாப்பிட்டா. நீங்களும் உங்கள் பேபி ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஃபுட்டு கொடுங்க. ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் வெந்நீர் இருக்குது இல்லைங்களா, வெந்நீர் வந்து டப்பாவில் ஊற்றி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. தட்டில் அந்த டம்ளரில் அது மாதிரி கொடுத்தா தான் குடிக்கிறாங்க. ஸோ நீங்களும் அது மாதிரி கொடுங்க. உங்கள் பேபியை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சிவானி குட்டி சேனல் சிவானி சிட்டுன்னு வரும், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். என் பேபி நல்லா க்யூட்டாக இருக்காங்களா? என் பேபியை மாதிரி உங்கள் பேபியும் க்யூட்டாக இருக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்து பழகுங்க. அப்போ தான் க்யூட்டாக இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, பிரெயின் டெவலப்மெண்ட்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா இம்ப்ரூவ் ஆகும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா, நான் சொல்கிறது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய். எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட வந்துருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன்.
மதியம் லஞ்சுக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டாங்க. அவங்க சாப்பாடு கொடுக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். பாய். தங்க பிள்ளை ஏம்மா சிரிச்சிட்டு இருக்கா பாருங்க என் பாப்பா, என் செல்லம் ஸ்வீட் இல்லை. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்காரங்களுக்கு ரசமும் கொஞ்சம் மூக்குள் பொரியல் தான் இருக்கா, அதனால் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வத்த பொரிச்சு போகிறோம். வத்த பொரிச்சு அவங்க தொட்டுட்டு சாப்பிடுவாங்கன்ட்டு வத்த பொரிச்சு